எல்லாத்தையும் மேல ஏத்தி விட்டுருவீங்க. இந்த தனுசும் துலாம் கடைசியில நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க, உங்களை யாருன்னு கேட்பாங்க. மீட்டிங்ல எல்லாத்தையும் சேர் போட்டு, டேபிள் போட்டு, டைனிங் டேபிள் போட்டு, சாப்பாடுக்கு அங்கிட்டு போட்டு, அக்கௌண்ட்ஸ் போட்டு, கான்பரன்ஸ் போட்டு, மீட்டிங் போட்டு, டிராவல் போட்டு, வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி, எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரையும் அப் டு டேட்டு கூட பாத்ரூம் முக்கொண்டு கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. கடைசியில யாருக்கு புகழ்? இந்த ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க, அவங்களுக்கு தான் புகழ். நீங்க அப்படியே தூக்கி விட்டுருவீங்க. நீங்க தூக்கி விட்டு கீழே உட்காந்துருப்பீங்க. யாருன்னு கூட உங்களை கேட்க மாட்டாங்க. அவர் யாருங்க, அந்த நபர் ஏன் அப்படி சும்மா உட்காந்துருக்காருன்னு கூட அப்படி கேட்டா கூட தெரிஞ்சு போயிடும். அதை கூட கேட்காத நிலைமையில் உள்ளவர் துலாம் ராசி நேயர். அது உங்க ராசிக்கு 10ல சந்திரன் 11ல சூரியன் இருந்தாலும் 10 11க்குரியவங்க தான் உங்களுக்கு ஏன் அதுக்கு 10 பண்ணும்? சரம் ஸ்திரம் உபயம். சரம் 11, சரம் ஸ்திரம் 9, உபயம் 7. பாருங்க நம்ம மக்கள் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. குருநாதர் எப்படி கொடுத்துருப்பாரு. சரம்னா 11 தாண்ட பகை. அப்ப துலாமுக்கு பாருங்க 7, 8, 9, 10, 11 சூரியன் தான் பகை. பாத்தீங்க. அதே மாதிரி ஸ்திர ராசிக்கு வாங்க 9, 7, 8, 9 உபயத்துக்கு 7க்கு 7 சொல்லவே வேணும். அப்படிலாம் இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது மிக அவசியம் துலாம் ராசி நேயர்கள்.